வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உங்களை நோக்கி ஏதோ வருகிறது அப்படிங்கிற தலைப்பில் இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்களுடைய உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களை நோக்கி ஏதோ வருகிறது. என்ன வருகிறது, என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவான வாசிப்பு பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வாசிப்பு பொருந்தலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை தவிர்த்துருங்க. குரூப் 1. சரி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களை நோக்கி ஏதோ வருகிறது. என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களை நோக்கி ஏதோ வருகிறது. குரூப் 1 என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த செய்தி என்ன? ரீபர்த் அப்படிங்கிறது மறுபிறப்பு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. மறு வாய்ப்புகள் வர இருக்கிறது, இன்னொரு வாய்ப்பு தரப்படுகிறது, அல்லது புதிய வாய்ப்பு ஒன்று தரப்படுகிறது. ஒரு சில பேருக்கு அதே இடத்துல வாய்ப்பு அல்லது வேறு ஒரு இடத்துல வாய்ப்புகள் வர இருக்குது அப்படிங்கிறது தான் ரீபர்த் அப்படிங்கிறது. ரீபர்த்னாலே ஒரு சில பேர் இப்பொழுது கற்றுக்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு இது புதிராக இருந்தது, எனக்கு புரியலை, புகை மூட்டமாக இருந்தது. பட் இப்போ எனக்கு கிளாரிட்டி பிறந்துருச்சு, எனக்கு அதுக்கு உண்டான பதில்கள் கிடைத்தது. பட் அதனால் இப்போ நான் புத்துணர்ச்சியாக ஏற்படுறேன், ரொம்ப தன்னம்பிக்கையோடு தெரிகிறேன், ரொம்ப நேர்மறையாக இப்போ நான் உணர்கிறேன். ஸோ நானே மறுபிறவி எடுத்த மாதிரி நான் உணர்கிறேன். ஸோ ஒரு புதிய அத்தியாயத்திற்குள்ளே நீங்கள் நுழைகிறீங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சரி, வேறு என்ன செய்திகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களை நோக்கி ஏதோ வருகிறது. என்ன அந்த செய்தி? இங்கே ரீபர்த் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களை நோக்கி ஏதோ வருகிறது. ஷேடோலையும் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 ஷேடோவில் உள்ள செய்தி இங்கே இருக்கிறாங்க. முதல் செய்தி உங்களுக்கு தி எம்ப்ரஸ், அதே தான். குரூப் 1 ரொம்ப எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். ரீபர்த் அப்படிங்கிறது மறுபிறப்புன்னு சொன்னேன். எம்ப்ரஸும் அதே தான். ஒரு மாசமாக இருக்கிற ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. ஷீஸ் கிவிங் பர்த் டு அ நியூ சால். அந்த மாதிரி தான். அப்போ ஒரு சில பேருக்கு உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம், அல்லது குழந்தை பிறப்பு நல்லபடியாக அமைந்து ஆரோக்கியமாக தாயும் பிள்ளையும் வீட்டுக்கு வராங்க, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட நல்ல பாதை ஒன்று தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அமைய இருக்குது. அதோடு வேலை இடத்துல கூட இப்பொழுது வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு இன்னும் ஒரு அப்பாடா, எனக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு, இந்த ப்ரொஜெக்டை நான் நல்லா எடுத்து செஞ்சு நான் யார் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு நேரமாக அமைகிறது. ஒரு சில பேருக்கு அதே தான் எம்ப்ரஸ் அப்படிங்கும் பொழுது ஒரு புதிய வாய்ப்பு, புதிய பாதை, புதிய கதவு, வாய்ப்புகள் மூலமாக நீ யார் என்பதை நிரூபிக்கக்கூடியது, தன்னையே திருத்திக்கிட்டது, தன்னையே மாற்றிக்கிட்ட நேரங்கள் இதுதான். நீங்கள் ஏதோ உங்களுக்குள்ளே இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் பதில்கள் கிடைச்சிருக்கும், புகை மூட்டங்கள்லாம் நகர்ந்து போயிருக்கும், அந்த மாதிரி. ஸோ யூ ஆர் born again. ஒரு புதிய அத்தியாயம் உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறது அப்படிங்கிறது. 9 of Pentacles மூன்றாவது ஷேடோல இருந்து எடுத்தோம். கடவுளே, அதே தான். ரொம்ப நல்லா ஒரு வாசிப்பு கொடுத்துருக்குறாங்க குரூப் 1. உங்களை நோக்கி வேகமாக ஏதோ வருகிறது. 9 of Coins அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசைகள் பூர்த்தி ஆகுது. அதுவும் எதுலன்னா பணம் ரீதியாக, சொத்து ரீதியாக, வீடு, ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் நீண்ட காலமாக சேமிச்சதை இப்போ நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அதை பயன்படுத்த போகிறீங்க. அது ஒரு வீடாக இருக்கலாம், உங்களுடைய வீட்டை புதுப்பிக்கிறதாக இருக்கலாம், உங்களுடைய ஆசை ஒன்று புதுப்பிக்கிறதாக இருக்கலாம், தொழில் செய்கிறதாக இருக்கலாம். அதுதான் ஒரு நல்ல செய்தி கூட குறிப்பிட்டவர்களுக்கு உங்களை நோக்கி வருகிறது. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது வேகமாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பண்ணுறதும் நல்லது. நான் ஜெயிக்கணும், நீ தோக்கணும்னு நினைக்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ப சரியாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அது நியாயமே இல்லாமல் நீ தோக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. அதோடு குறிப்பிட்டவர்களுக்கு உங்களை நோக்கி யாரோ ஒருத்தவங்க வேகமாக உங்ககிட்ட சொல்லணும், ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு நினச்சிட்டும் வராங்க. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக முடிவுகள் எடுத்து சொல்கிறது, வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் மிகவும் நல்லது. குரூப் 1. கடைசியாக பிரபஞ்சம் உங்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரபஞ்சம்
குரூப் 1க்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க, அவர்களே வந்திருக்காங்க. வாவ், growth, வளர்ச்சி, அதுதான் growth is a journey, trust each step. மன்னிக்கணும், trust each step. அது ஏதோ ரைம் மாதிரி இருக்குது, trust each step. அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, சில பேர் மாறுறீங்க, மாற்றிக்கிறீங்க, வாய்ப்புகள் வருது, வாய்ப்புகள் மூலியமாக மாற்றங்கள் ஏற்படுது. இதன் மூலியமாக பிரபஞ்சம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் முன்னேற்றம், வளர்ச்சி இருக்குது. உன்னுடைய பாதையில் எப்பொழுதும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நோக்கி நேர்மறையாக போ. ஏதேனும் முடிவுகள் எடுக்கக்கூடிய கட்டாயத்திலேயோ, யாராவது உன்கிட்ட பதில் கேட்குறாங்க, உன்கிட்ட கலந்து பேச போகிறாங்க அப்படின்னா எதுலேயுமே அவசரப்படாத, வார்த்தைகள்லையும் முடிவுகளையும் கவனமாக இருக்கணும். அதுதான், நானும் நல்லா இருக்கணும், அவனும் நல்லா இருக்கணுங்கிறத நினச்சிட்டு செய். அவசரப்பட்டு நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு மட்டும் யாரையும் நினச்சிடாத குரூப் 1 அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு வாசிப்பை கொடுத்துருக்குறாங்க குரூப் 1. வாழ்த்துக்கள் குரூப் 1. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வருகிறது, என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவான வாசிப்பு. இந்த வாசிப்பு பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. குரூப் 2 பொருந்தலை அப்படின்னா நீங்கள் அந்த வாசிப்பையே முழுமையாக தவிர்த்திடலாம். சரி, குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களை நோக்கி ஏதோ வருகிறது, என்ன அந்த செய்தி, அது என்னவாக இருக்கும், என்ன உங்களை நோக்கி வருகிறது? குரூப் 2 பார்க்கலாம். குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், உங்களை நோக்கி ஏதோ வருகிறது, என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 அந்த செய்தி என்ன? ஃபியர், பயம். என்ன பயம் குரூப் 2 உங்களுக்கு? பார்க்கலாம். இங்கே பயம்னு கொடுத்துருக்குறாங்க. ஏதோ ரொம்ப கூனி குறுகி இருக்கிறீங்க போல இருக்கு, தனியாக இருக்கிறீங்க, தனிமையில் இருக்கிறீங்க. எல்லாரும் இருந்தும் எனக்கு யாரும் இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுது போல இருக்கு. ஏதோ ஒரு பயம், என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். குரூப் 2 எதற்காக உங்களை நோக்கி பயம் வருகிறது? ஏதாவது பரீட்சை எழுத போகிறீங்களா, இல்லை படிக்கலாமா, வேலைக்கு போகலாமா, என்ன செய்கிறதுன்னு தெரியலேன்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, அல்லது ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு பயம் இருக்கா, சந்தேகம் இருக்கா அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், ஏதோ ஒன்று உங்களை நோக்கி வேகமாக வருகிறது, ஏதோ உங்களை நோக்கி வருகிறது. குரூப் 2 என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷேடோவில் இருந்தும் ஒரு செய்தி எடுத்திருக்கிறோம். ஷேடோவில் இருக்கிற செய்தி இங்கே வச்சிடலாம். இந்த பயம், அந்த முதல் செய்தி உங்களுக்கு 5 of Swords. அதே தான் குரூப் 1, மன்னிக்கணும் குரூப் 2 என்ன, ஏன், சரி பரவாயில்ல. இரண்டாவது செய்தியும் பார்த்துருவோம். ஜஸ்டிஸ். பரவாயில்லையே, எவ்வளோ இப்போ ஒற்றுமையான ஒரு செய்தி. எனக்கு ரொம்ப நம்ப முடியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 5 of Swords ஜஸ்டிஸ்ன்னு சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தவங்க உங்களை சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. குறிப்பிட்டவர்களுக்கு சண்டை சச்சரவுகளாகவே இருக்குது. எனக்குள்ளேயும் எனக்கு வெளியே இருக்கிறவங்களும் என் கூட இருக்கிறவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் நான் பேசுகிறத கேட்குறது இல்லை. என்கிட்ட நியாயம் இருக்குது, உண்மை இருக்குது, அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு சில பேருக்கு கார்டு வரைக்கும், லீகல் இஷ்யூஸ் வரைக்கும் போயிருக்கு. இதில் நான் ஜெயிப்பேனா, இந்த முறையாவது என் பக்கத்து உள்ள கதையை கேட்பாங்களா, எனக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்குமா? ஷேடோ என்ன சொல்கிறாங்க? The Queen of Swords. கண்டிப்பாக பேசுவதற்கு வாய்ப்புகள் வரும். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் குரூப் 2. உங்களுக்கு Swords and fear. ஃபியரும் கத்தியும் ஒன்று. பயம், பதட்டம், குழப்பம், சந்தேகம், புகை மூட்டம், இது எல்லாமே இந்த கத்தி. அப்போ பேசுவதற்கு வாய்ப்பு தரல. நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கல. இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்குமான்னு நீங்கள் கேட்குறீங்க. கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும். உங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வேண்டாதவர்களை வெட்டி விடுவீங்க. இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது லீகல் இஷ்யூஸ் ஏதாவது போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு, உறவு ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ, பணம், சொத்து, வீடு, என்னவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்களே அவர்களை வேண்டான்னு சொல்லி வெட்டி விட்டுருவீங்க. நியாயமாக பேசுவீங்க, உண்மையை பேசுவீங்க. உண்மையே உங்களுக்கு தான், உண்மை உங்கள் பக்கம்தான் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன் பயம்? பயப்படாதீங்க. எனக்கு ஆமாங்க பயமாக இருக்குது, கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிருக்கு, வீட்டில் இப்போ பேச போகிறாங்க, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, நான் தைரியமாக பேசணும். நீங்கள் தைரியமாக பேசுவீர்கள், தைரியமாக இதை பேசி நடத்தி காட்டுவீர்கள்.
அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம். குரூப் 2க்கு ஏன் இந்த பயம் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. எதற்காக பயம், ஜஸ்டிஸ்லாம் வந்திருக்கிறாங்க, ஏன் அப்படின்னு கேட்டிருக்கோம். என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்திருக்கு பாருங்களேன். குரூப் 2 இதுவும் கத்தி 4 of சொன்னீங்க. சரியாக தூங்குறது இல்லை போல இருக்கு குரூப் 2. ஆமாங்க, எனக்கு சரியான தூக்கம் இல்லை, நான் ரொம்ப பயப்படுறேன், பதட்டம், எந்த நேரத்தில் எது வெடிக்கோனே தெரியல, எந்த நேரத்தில் என் மேலே என்ன பழி சுமத்துவாங்கன்னே தெரியல, எந்த நேரத்தில் என்னோட சண்டை போடுவாங்கன்னு தெரியல, நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு என் மேலே பழி சுமத்துறாங்க, எனக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை. கவலை வேண்டாம். ஏன் அப்படின்னா ஜஸ்டிஸும் 4 of Swordsம் இரண்டையும் ஒப்பிட்டு பேசும் பொழுது நிம்மதி கிடைக்கும், நியாயம் உங்கள் பக்கம், உண்மை பேசுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அப்படி நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நீ செஞ்ச தப்புக்கு உண்டான கர்மாவை நீ அனுபவிப்ப அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படி அவர்கள் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கு உண்டான கர்மாவை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதோட 4 of Swords அப்படிங்கிறது ஒரு நிம்மதியான உறக்கமும் தூக்கமும் உங்களுக்கு வரும், கிடைக்கும். ஸோ பொறுமையாக இருங்க, யாரோடையும் தேவையில்லாமல் சண்டைகண்டு போட்டுறாதீங்க. சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. அவசரப்பட்டு சில இடத்துல குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு பிளாண்டாக விடுறது நியாயமே இருக்காது, லாஜிக்காக இருக்காது. ஏதோ ஒரு கோவத்தினால நான் பேசிவிட்டேன் அந்த இடத்துல, ஆனால் அது ஒரு துளி கூட நியாயமே இல்லை. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். ஆகையால் கவனமாக இருப்பது நல்லது. நான் குரூப் 2க்கு மட்டும் உங்களுக்கு என்ன அறிவுரைகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களை நோக்கி ஏதோ வருகிறது, இதற்கு என்ன அறிவுரைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஏதேனும் ஆசீர்வாதங்கள், ஆலோசனைகள் ஏதேனும் தராங்களா கேட்டு பார்க்கலாம். குவீன் ஆஃப் பென்டக்கல்ஸ், நீங்கள் தனியாக தான் இருக்கிறீங்க போல இருக்கு, யாரோட உதவியும் உங்களுக்கு, ஏன்னா ரெண்டுமே குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் குவீன் ஆஃப் பென்டக்கல்ஸ்னு சொல்லும் பொழுது பணம் காசு உங்ககிட்ட இருக்குன்னா கவனமாக தக்க வச்சுக்கோங்க. சேமிப்புகள் இருக்குன்னா தக்க வச்சுக்கோங்க, கவனமாக வச்சுக்கோங்க. அதோடு தனியாக இருக்கிறீங்க போல இருக்கு, தனிச்சு நின்று செயல்படுறீங்க போல இருக்கு, தைரியமாக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு வேண்டியது என்னவோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய நேரம் வருகிறது. பொறுமை தான், காலம்தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா ஜஸ்டிஸ் அப்படின்னாலே இட் டேக்ஸ் டைம், அது எப்போ என்னானே சொல்லவே முடியாது. ஸோ காலம் பதில் சொல்லும், பொறுமையாக இருங்க. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி பூர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும், பொறுமையாக இருங்க. கடைசியாக பிரபஞ்சம் குரூப் 2க்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2க்கு பிரபஞ்சம் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர்களுடைய அறிவுரைகள், ஆசீர்வாதங்கள் என்ன குரூப் 2க்கு வந்திருக்கிறாங்க. செய்தி என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். பிரேவரி, அதே தான், ஃபேஸ் தி அன்னோன் வித் பிரேவரி, ட்ரஸ்ட் யுவர் ஸ்டெப்ஸ். கடவுளே, என்ன பயம் இங்கே, பயம், பிரேவரி, தைரியம் வேணும். தைரியமாக ஃபேஸ் பண்ணு. எதுக்கு பயப்படுற? என்ன இருந்தா என்ன, உன் பக்கம் நியாயம் இருந்தால் நீ ஜெயிக்க போகிற. உன் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா பேசுவதற்கும் ஓய்வு எடுக்கிறதுக்கும் நிம்மதியான தூக்கம் எல்லாத்துக்கும் இடம் உண்டு. தைரியமாக இருங்கள் குரூப் 2, தைரியமாக இருங்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரில, ட்ரஸ்ட் யுவர் ஸ்டெப்ஸ், முன்னேறி செல்லுங்கள், நம்பிக்கையோடு முன்னேறுங்கள் குரூப் 2. வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் குரூப் 2. நன்றி.